ஹலோ வெல்கம் ஐடியர் கத்துக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி இருபரிமாண பகுமுறை வடிவியலுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எக்ஸசைஸ் 5.2 பார்க்க போகிறோம். 5.2ல் 5th வந்து தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன சம்முங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பின்வரும் சமன்பாடுகளின் கூம்பு வளைவுகளின் வகையை கண்டறிந்து அதன் மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்குவரையை காண்க. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் அண்ட் ஃபைண்ட் தி சென்டர் ஃபோக்கி டைரக்ட்ரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் வெர்டிசஸ். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன டைப் ஆஃப் கோனிக்குங்கிறத நம்மளால தான் கண்டுபிடிக்கணும். எப்படி பேராபோலாவா, ஹைப்பர்போலாவா, எலிப்ஸா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனோட அந்த பேராபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ் அந்த கானிக்கோட சென்டர், ஃபோக்கி, டைரக்ட்ரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன், வெர்டிசஸ் இந்த பாயிண்ட்ஸில் நம்ம வந்து பேராமீட்டர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இது என்ன டைப் ஆஃப் கானிக்குங்கிறத கண்டுபிடிப்போம். சரிங்களா? வாங்க இப்போ வந்து நமக்கு வந்து மொத்தமே 3 பேராபோலா, ஹைப்பர்போலா அண்ட் எலிப்ஸ். பேராபோலாவோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஜென்ரல் ஃபார்மு x² = 4ax ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நமக்கு எலிப்ஸ் இருக்குது. எலிப்ஸ் இருக்கும் எப்படி இருக்கும்? x² + y² + b² = 1 இப்படி இருக்கும் நம்மளுடைய எலிப்ஸ். இந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே நமக்கு நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ எலிப்ஸும் கிடையாது, பேராபோலாவும் கிடையாது. அண்ட் ஹைப்பர்போலா பாருங்கள். x² + a² - y² + b² = 1. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. x² a²க்கு பதிலாக 25 இருக்குது, அண்ட் மைனஸ் இருக்குது. y² b²க்கு பதிலாக நமக்கு 144 இருக்குது = 1. ஸோ நம்மளுடைய கொடுத்துருக்க இந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலா. சரிங்களா? ஸோ ஹைப்பர்போலான்னு கண்டுபிடிச்சிட்டோம். தென் இதோட சென்டர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த சம்முக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th மேத்தமெட்டிக்ஸ் வரலை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் a² வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? x² / 25 - y² / 144 = 1. ஸோ நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்மேட் இதுதான். x² / a² - y² / b². அப்போ a² வேல்யூ என்ன? 25. தென் b² வேல்யூ நமக்கு என்ன? 144. ஸோ ஏயோட வேல்யூ நமக்கு என்ன? 5 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தென் 144க்கு ரூட் எடுத்தால் 12. ஸோ பியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு? 12. ஓகேங்களா? இப்போ ஏபியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து சென்டர் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஹைப்பர்போலாவோட சென்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0,0. எப்படி நான் 0,0ன்னு சொல்கிறேன்னா, நமக்கு ஏதாவது சென்டர் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்கல்ல, அந்த சென்டரை வந்து இந்த இடத்துல டினோட் பண்ணியிருப்பாங்க. -5 + 5 அதாவது இருந்தது அப்படின்னா x + 5 the whole squared அப்படின்னு இருந்திருக்கும் ஒரு வேளை சென்டர் இருந்தால். பட் நமக்கு இங்கே எக்ஸோட வந்து எந்த ஒரு வேல்யூஸும் இல்லை. ஸோ நமக்கு சென்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. 0,0. எக்ஸ்லேயே ஒன்றும் இல்லை, ஒய்லேயே ஒன்றும் இல்லை பாருங்கள். ஸோ சென்டர் வந்து 0,0. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய குறுக்கச்சு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து எந்த ஆக்சிஸுங்கிறத பார்க்க போகிறோம். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இங்கே என்ன ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ். அதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய பாசிட்டிவில் வந்து எந்த வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் இருக்குது. சரிங்களா? எலிப்ஸை பொறுத்தவரை எப்படி வரும்னா, எது வந்து பெரிய நம்பரோ அதுதான் நம்மளுடைய ஆக்சிஸாக எடுத்துருப்போம், அதாவது மேஜர் ஆக்சிஸாக எடுத்துருப்போம். பட் ஹைப்பர்போலா பொறுத்தவரைய எது x², எது ஃபஸ்ட்டு வருதோ, எந்த டேர்ம் ஃபஸ்ட்டு எதுவும் பாசிட்டிவில் இருக்கோ அதுதான் நம்மளுடைய குறுக்கச்சு, அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ், அது பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய குறுக்கச்சு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டோம். மையம் 0,0 கொண்ட அதிபரவளையம், ஹைப்பர்போலா வித் சென்டர் 0,0, குறுக்கச்சு வந்து எக்ஸஸ், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சியோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 5, பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12. இது முன்னாடியே கண்டுபிடிச்சது. ஸோ நமக்கு ஹைப்பர்போலாவை பொறுத்தவரை ஒரு ஃபார்முலா தெரியும். c² = a² + b². ஸோ இதுலேருந்து நம்ம c² வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ c² = a² வேல்யூ 5 × 5 25 ஆயிரும். தென் b² வேல்யூ பார்த்தீங்கன்னா 12² வந்து 144 வரும். ஸோ c² வேல்யூ என்னன்னு பாருங்கள், 9 6 169 வரும். ஸோ c² 169 அப்படின்னா சியோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 13. ஓகேங்களா? ஸோ ஏ கிடச்சிருச்சு, பி கிடச்சிருச்சு, சி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம முனைகள் வந்து கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். முனைகள்னால் என்ன? வெர்டிசஸ். வெர்டிசஸ்க்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ்ஹெச் வந்து குறுக்கச்சாக இருக்குது. அப்போ
ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. இது ஒருவேளை ஒய்யச்சு குறுக்கச்சா இருந்துச்சுன்னா 0 கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஏயோட வேல்யூ நமக்கு என்ன 5. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கமா 0. அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம்? குவியங்கள். குவியங்களுக்கு வந்து என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கமா 0. சரிங்களா? ஃபோக்கி பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கமா 0. ஒருவேளை ஒய்யச்சு குறுக்கச்சா இருந்துச்சுன்னா இந்த சி ப்ளஸ் ஆர் மைனஸ் சி இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் சியோட வேல்யூ 13 கமா 0. அடுத்து வந்து என்ன? இயக்குவரைகள். ஓகேங்களா? ஸோ இயக்குவரைகள். இயக்குவரைகளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் 6 x equal to plus or minus a squared by c. ஒருவேளை நமக்கு y குறுக்கச்சா இருந்துச்சுன்னா y equal to plus or minus b squared by cன்னு வரும். அவ்வளோதான். ஸோ x equal to plus or minus a squaredக்கு பதிலாக என்ன ஃபார்முலா? a squaredக்கு பதிலாக நம்ம 5 squared by c ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13. ஸோ x equal to plus or minus 25 by 13. அவ்வளோதான். நம்ம எல்லா வேல்யூஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரொம்ப ஈஸியான சம்மு. சரிங்களா? இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.